எல்லா உறவுகளுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். இன்றைக்கு காணொளி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த காணி எங்க இருக்குது? எவ்வளவு பரப்புல இருக்குது? என்ன விலைன்றது தான் இந்த காணொளியில பார்க்க போறீங்க. வாங்க தொடர்ச்சியா காணிக்குள்ள போலாம். இதுதான் காணி பாருங்க. ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. தற்காலிக வீடு ஒன்று இருக்குது. தற்காலிக வீடு ஒன்று இல்ல 2 ரூம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. பழைய வீடு தான். இங்கால கிணறு இருக்குது. இது ரோட்டுக்கரை காணி என்றபடியா நீங்க கடைகள் கட்டுறதுக்கு உகந்த காணியா இருக்கும். ரோட்டு கரையோடய இந்த காணி இருக்குது. 1 ஏக்கர் காணி. நல்ல பயன் தர்ற மரங்கள் இன்னைக்கு மாமரம் நிக்குது. தென்னை மரங்கள் எல்லாம் நிக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு வீடு ஒன்று இருக்குது. பழைய வீடு தான். வீட்டை பாருங்க. இந்த காணியை வாங்கி நீங்க வீடு கட்டுறனாலும் ஓகே. இது இல்லாட்டி கடையில கட்டி வாடகைக்கு வரனாலும் உங்களுக்கு உகந்ததா இருக்கும். இங்க பழைய வீடு ஒன்று கிடக்குது. ஏதாவது தற்காலிகம் இருக்கிறேன்னா அந்த காணியில இருக்கலாம். இந்த வீட்டுல கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த காலத்துல வக்கெல்லாம் வச்சு கட்டின கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. இதே காணியை பாத்தீங்கன்னா எங்க தென்னம்பிள்ளை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் காய்க்கிற தென்னம்பிள்ளை எல்லாம். இது ஒரு நீட்டு போற காணி. 1 ஏக்கர் காணி. இங்க ஒரு டாய்லெட் இருக்குது. இதான் காணி. இந்த அமைப்பு பாருங்க. நீட்டு பறிஞ்சு குறுக்கு அடைச்சிருக்கணும். தொங்கல் மட்டும் காணி போகுது. ஒரு நீட்டு போர் காணி தான் பாருங்க. காணிய தென்னை மரங்கள்லாம் நல்ல காய்க்கிற தென்னை மரங்கள்லாம் பழைய மரங்கள் இல்லை, புதுசா வச்ச மரங்கள் மாதிரி தான் கிடக்குது. இதான் காணி பாருங்க ஃபுல்லா. இந்த காணிக்கு அவையில் சொல்ற விலை பாத்தீங்கன்னு சொன்னா 1,50,00,000 சொல்லினோம். நீங்க கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோலயே நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கும் இதே மாதிரி காணிகள் விற்க இருந்ததுன்னு சொன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட காணிகளே நாங்க வித்து தரலாம். ஓகே உறவுகளே, இன்னொரு புதிய காணொளியில உங்களை சந்திக்கிறேன்.